Hello friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ ரீசன்ட்டா வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆன ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் பிரெஃபரன்ஸ் அண்ட் இன்டர்வியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து இத பத்திக்கான அப்டேட் வந்து வந்துச்சு. எல்லாரும் வந்து வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம போஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்றது, நம்மளுக்கான இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அதாவது நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, நம்மளுக்கு என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஈவினிங்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது போஸ்ட் பிரெஃபரன்ஸை வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டிப்ளமோ மட்டும் செலக்ட் ஆயிருக்க ஸ்டூடண்ட்ஸ் ஒரு சில பேர் இருக்கீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த டேட்ல வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்கும், நான் என்னென்ன போஸ்டிங், நான் டிப்ளமோ செலக்ட் ஆயிருக்கேன், நான் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து எலிஜிபிள், அதே மாதிரி நான் டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கேன், நான் என்னென்ன போஸ்டிங்லாம் எலிஜிபிள், ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கேன், எனக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் நான் வந்து சூஸ் பண்ணணும், எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து 2 நாள்லயுமே நடக்குமா, நான் ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கேன், 2 நாள்ல இன்டர்வியூ நடக்குமா, கவுன்சிலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 நாள்ல கூப்பிடுவாங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்டுட்டு இருந்திருக்கேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கேட்ட டவுட்டுக்கான எல்லா கிளாரிஃபிகேஷனும் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே, அதாவது MAWS அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க டாப்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. டாப்ல வந்து டவுன்லோட் அண்ட் ஜெனரேட் நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அப்படி இல்லைன்னா ரெஜிஸ்டர் நம்பர். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்க வந்து உங்க ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோக்கு கீழே MAWS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஐடி வரும். சரிங்களா? அந்த ஐடி, அந்த நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. நீங்க வந்து MAWS னு போட்டு அந்த நம்பர் என்ன கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே நீங்க என்ன பண்ணணும், MAWS னு போட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்க ஹால் டிக்கெட்ல வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க கொடுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த क्वेश्चन கேட்டிங்க. அதாவது அப்ளிகேஷன் ஐடியை வச்சு தான் வந்து நம்ம கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்க ஹால் டிக்கெட்லயே உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஹால் டிக்கெட்டை செக் பண்ணி பாருங்க, அதுல இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரெஜிஸ்டர் நம்பரை கொடுக்கலாம், இல்லனா அப்ளிகேஷன் ஐடியை கொடுக்கலாம். சரிங்களா? இதை கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல பிரஸ் பண்ணணும். சரிங்களா? உங்க டேட் ஆஃப் பர்த் இதுல கொடுத்துட்டு நீங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், உங்களோட லாகின் ஐடி வந்து ஓபன் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 PM மேல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எல்லா போஸ்ட்டுமே காமிச்சிட்டு இருந்தது. அதாவது இந்த வெப்சைட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிப்ளமோ மட்டும் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்டிங்கும் வந்து காமிச்சிட்டு இருந்தது. எல்லா போஸ்டிங்குமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து காமிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களே வந்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா டிப்ளமோ மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா டிப்ளமோ போஸ்டிங் தான் காட்டும், டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா டிகிரி போஸ்டிங் தான் காட்டும். சரிங்களா? இப்போ வெப்சைட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா, அதாவது உங்க ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் பிரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செலக்ட் ஆயிருக்கீங்களோ, டிப்ளமோவா இல்ல டிகிரியா எது செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். சரிங்களா? இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணா போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல செலக்ட் பண்ணணும். சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கும் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது MAWS வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து கொடுத்திருந்தாங்க. நோட்டிபிகேஷன்ல வந்து இதை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. இதோ பாருங்க, டீடைல்ஸ் ஃபார் எலிஜிபிள் போஸ்ட் அண்ட் கனெக்டட் தி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க BE BTech டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இத பத்தி நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் /GCC அப்படின்றது போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டி டவுன் பிளானிங் அதையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இது வரைக்கும் ஃபுல்லாவே
டிகிரி ஸ்டாண்டர்ட் அதாவது ஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போஸ்டிங் நம்ம எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல மென்ஷன் பண்ணாங்க பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம முனிசிபாலிட்டி நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து 30ஆம் தேதி அப்படின்றது இதுல டேட் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜேடிஓ எக்ஸாம் நடந்தது. 30ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஏஇ எக்ஸாம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல 6வது போஸ்டிங் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஇக்கான போஸ்டிங் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்போ நீங்க வந்து ஒன்லி டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த 6 போஸ்டிங்க்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். சரிங்களா? இந்த 6 போஸ்டிங்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்றீங்கன்னா எல்லா போஸ்டிங்க்குமே வந்து பிரெஃபரன்ஸ் கொடுங்க. நீங்க டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா இதுல 6 போஸ்டிங்குமே உங்களுக்கு காமிக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா 6ஐயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனா அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி அதிகமா இருக்கு, எதுக்கு வந்து வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் படி கொடுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதிகமான வேகன்சில இருந்து கம்மியான வேகன்சி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல வந்து ஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவிலுக்கு, இப்ப நான் சிவிலுக்கு மட்டும் தான் சொல்றேன், மெக்கானிக்கலை பத்தி பின்னாடி சொல்றேன். சிவிலுக்கு வந்து மொத்தம் 6 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கார்ப்பரேஷன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல முனிசிபாலிட்டின்னு தனியா கொடுத்திருக்காங்க. சில போஸ்டிங் சிவில் மெக்கானிக்கல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல கொடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம கவுன்சிலிங் போற டேட்ல வந்து இந்த வேகன்சி நீங்க எடுக்கிற மார்க்குக்கு வந்து ஓவரால் மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ல, அந்த மார்க்ல நீங்க கவுன்சிலிங் போற டைம்ல வந்து யார் அதிகமா மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல 6மே டவுன் பிளானிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து இதுல இருக்கு. இது 6க்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜேடிஓல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 7th இருந்து ஆரம்பிக்குது பாருங்க. இது எல்லாமே ஜேடிஓ போஸ்டிங். நீங்க வந்து ஒன்லி டிப்ளமோ மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா இந்த 7 மட்டும் தான் காட்டும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 இந்த 7 மட்டும் தான் காமிக்கும். அதாவது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் டுவார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து கார்ப்பரேஷன் ஜிசிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிசிசி, இந்த டிஎம்ஏ, இது எல்லாத்தையும் நீங்க மெயினா வந்து நோட் பண்ணிக்கங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பத்தி நம்ம என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஜிசிசி என்ன, டிஎம்ஏ என்ன, டிடிபி என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அத பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன்ல கார்ப்பரேஷன் தனியா இருக்கு, ஜிசிசின்னு சொல்லியிருக்காங்க. அதே டிராஃப்ட்மேன்ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கு. அதே மாதிரி ஓவர்சீர், சரிங்களா? ஓவர்சீர், அதே மாதிரி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்ஏ டிடிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நம்ம ஃபுல்லா வந்து பின்னாடி பார்க்கலாம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து சிவில் டிபார்ட்மெண்டா இருக்கீங்க, ஒன்லி டிப்ளமோ கிரேடர்ல மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர்ல இருந்து இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மொத்தம் 7 போஸ்டிங் இருக்குல்ல, இந்த 7மே வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்க ஒன்லி டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த மொத 6 மட்டும் தான் காட்டும். சரிங்களா? நீங்க ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த 12 போஸ்டிங்குமே வந்து காமிக்கும். சரிங்களா? நீங்க வந்து ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏஇக்கான போஸ்டிங்கை வந்து இந்த ஆர்டர் படி கொடுங்க. சரிங்களா? அதாவது இதுல இருக்க ஆர்டர் படி சொல்லல, இது நமக்கு வேகன்சி எப்படி போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து salary பேக்கேஜ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்டர் படி கொடுங்க. சரிங்களா? வேகன்சி எவ்வளவு இருக்கு, அதுக்கான salary பேக்கேஜ், அத பத்தி நான் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா நீங்க வந்து டிகிரி மட்டும் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இந்த 6 போஸ்டிங் வந்து நீங்க வந்து என்ன பண்ணனும், பிரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 6க்கு முத பிரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த 6ல நீங்க வந்து என்ன பண்ணனும், ஆர்டர் படி நீங்க என்ன பண்ணனும், பிரெஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 7 இருக்குல்ல, இதுக்கு வந்து பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமோக்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் டிகிரிக்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க டிப்ளமோ போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி salary பேக்கேஜ் கம்மியா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரிக்கான இந்த 6 பிரெஃபரன்ஸை வந்து முதல்ல செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோக்கான 7 பிரெஃபரன்ஸை அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி, அதே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்டிங். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்க டிப்ளமோ லெவல்ல இந்த 5வது போஸ்டிங்ல இருந்து, அதாவது இந்த 5ல ஆரம்பிக்குது பாருங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கார்ப்பரேஷன், டிராஃப்ட்மேன்ல கார்ப்பரேஷன். இதுல வந்து நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது இந்த டிஎம்ஏ ஜிசிசி அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். சரிங்களா? அதை பத்தி நான் உங்களுக்கு இப்ப டீடைலா சொல்றேன். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இந்த 9 போஸ்டிங், இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும், இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல ஆரம்பிச்சு ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல்ல டிப்ளமோ லெவல் போஸ்டிங்கை நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா
எலக்ட்ரிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவல் போஸ்டிங் சரிங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டவுன் பிளானிங்னு சொல்லி போட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மெக்கானிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரெண்டு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதே டிகிரி லெவலில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிப்ளமோ லெவலை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ட்ரிபிளியில் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே ட்ரிபிளியில் டிப்ளமோ லெவலில் இந்த மாதிரி 3 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆர்கிடெக்சர் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் வேகன்சி லிஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்றத இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதோ பாருங்க, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 இது சொன்னேன்ல, டிஎம்ஏ அந்த டிடிசி அதை பத்தி நம்ம மீனிங் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்னென்ன வேகன்சி டீடைல்ஸ் இருக்குன்றத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல டிஎம்ஏ டிடிசி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிசிசி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கான மீனிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, டிஎம்ஏ அப்படின்றது டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி TWADB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நம்ம அந்த இதில் பார்த்துருந்தோம், அதில் சைடில் கொடுத்துருந்தாங்க, அதை தான் நான் ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து GMWSSB அப்படின்னு இருக்கு. இது வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து GCC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி டிடிபி அப்படின்றது டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, இதுல ஜிசிசி அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு பாருங்க. இது வந்து ஒன்லி ஃபார் சென்னையில மட்டும் தான் போஸ்டிங் சரிங்களா. இது வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சென்னையில போய் தான் நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்க வந்து இப்ப நீங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ல நீங்க என்ன போஸ்டிங் கொடுக்குறீங்களோ அதுல வந்து என்ன கேட்டிருப்பாங்களா, ஜிசிசின்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி டிஎம்ஏன்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி டிடிசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதோ பாருங்க, டிடிபி அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இந்த மாதிரி டிடிபி இந்த மாதிரி 3 இது கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஜிசிசி டிஎம்ஏ டிடிபி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இதுல நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத கொடுக்கணும் சரிங்களா. உதாரணத்துக்கு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இதுதான் வேகன்சி டீடைல்ஸ், இது பார்த்துக்கங்க. salary பேக்கேஜோட இதுல கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டிஎம்ஏலையும் ஜிசிசில மட்டும் தான் வேகன்சி இருக்கு சரிங்களா. இப்போ நீங்க வந்து டிகிரி போஸ்டிங்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து சப்டிவிஷனா என்ன கேட்கும்னா, ஜிசிசி நீங்க முதல்ல இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா இல்ல டிஎம்ஏக்கு நீங்க முதல்ல இம்பார்ட்டன்ஸ் தரீங்களா அப்படின்றது கேட்கும் சரிங்களா. இன்கேஸ் நீங்க ஜிசிசியை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சென்னையில மட்டும் தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்க நேட்டிவ் எந்த நேட்டிவ் இருக்கோ அங்க வந்து போஸ்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க, சென்னையில மட்டும் தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுவே டிஎம்ஏ கொடுத்தீங்க அப்படின்னா இதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஜிசிசி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒன்லி சென்னையில மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். டிஎம்ஏவை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நீங்க கவுன்சிலிங் போகும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வேகன்சி இருக்கு அப்படின்னா அதை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா salary பேக்கேஜோட டீடைலா இருக்கு. நீங்க வந்து salary பேக்கேஜை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இதுல வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல், அதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா கிரேடடுக்கும் வந்து எவ்வளவு salary பேக்கேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 37,700 சரிங்களா. அதுல 37,700 வந்து இனிஷியல் பேமெண்டா லெவல் 20ல வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்க டிகிரி லெவல் போஸ்டிங்க்கு செலக்ட் ஆனா இதுல நீ இந்த 6ல, அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி வந்து வேகன்சி லிஸ்ட் நான் காமிச்சேன்ல, அந்த வேகன்சி லிஸ்ட்ல வந்து இந்த salary பேக்கேஜ் செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி அதுல வந்து ஜிசிசியா டிஎம்ஏவா அதே மாதிரி டிடிபியா அதுல வந்து எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் தரலாம் அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி டிப்ளமோக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டவுன் பிளானிங்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கு. அதுல வந்து எவ்வளவு வேகன்சினா இந்த மாதிரி 12 வேகன்சி அப்படின்றத நான் இதுல சொல்லியிருக்காங்க. இது வந்து 35,900 அவ்வளோ salary பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது இதை
இந்த மொத 7 போஸ்டிங் போக அடுத்தபடியா salary எதுக்கு அதிகம் அப்படினு பார்த்தா டவுன் பிளானிங் இதுக்கு தான் வந்து salary அதிகம் சரிங்களா. இதுக்கு வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 35900 அப்படினு சொல்லிட்டு இது salary package வந்து சொல்லிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கு கீழ நீங்க கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ ரிலேட்டட் போஸ்ட் சரிங்களா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்தது வந்து டிகிரி லெவல் போஸ்டிங் சரிங்களா. அதுல டவுன் பிளானிங்ன்றது இது டிப்ளமோலயும் வரும் டிகிரிலயும் வரும் சரிங்களா. அது வந்து நீங்க வேகன்சி அந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கங்க. இதோ பாருங்க இதுல ஒரு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர்னு ஒன்னு இருக்கு. அதே மாதிரி டவுன் பிளானிங் ஆபீசர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் salary package செக் பண்ணிட்டு போஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் சரிங்களா. அதே மாதிரி வேகன்சி லிஸ்டையும் நீங்க செக் பண்ணிக்கணும். இதுல எல்லாமே வேகன்சி லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. எதுக்கு வேகன்சி ரொம்ப அதிகமோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கு அப்புறம் வேகன்சி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா இருக்கு அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க பின்னாடி வந்து அதுக்கு பிரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கங்க சரிங்களா. இதுல வந்து போஸ்ட் டிப்ளமோ ரிலேட்டடா நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோ பாருங்க நம்ம ஜூனியர் இன்ஜினியர் அதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம்ல. ஜூனியர் இன்ஜினியர் அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து கார்ப்பரேஷன் ஜிசிசி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்கு. ஜிசிசி வந்து நீங்க ஒன்லி சென்னையில மட்டும் தான் வர்க் பண்ணணும் சரிங்களா. இதோ பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜிசிசி கார்ப்பரேஷன் ரெண்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கார்ப்பரேஷன் அப்படின்றது நகராட்சியில வரும், ஜிசிசி அப்படின்றது சென்னையில வந்து வர்க் பண்ற மாதிரி வரும் சரிங்களா. இதுக்கான வேகன்சி எவ்வளவு அப்படின்றது இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராஃப்ட்மேன்ல கார்ப்பரேஷன் ஜிசிசி ஒன்னு இருக்கு. டிராஃப்ட்மேன்ல முனிசிபாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு சரிங்களா. அதே மாதிரி ஓவர்சீர் சரிங்களா. ஓவர்சீர் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் இது வந்து தனியா கொடுத்திருக்காங்க சரிங்களா. இது வரைக்கும் இது எல்லாமே வந்து டிப்ளமோ தான் சரிங்களா. இது எல்லாமே வந்து டிப்ளமோ அப்படின்னு சொல்லலாம். இந்த டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான salary package வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 35400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு அடுத்து வேற எதுல போஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒர்க் இன்ஸ்பெக்டர் சரிங்களா. ஒர்க் இன்ஸ்பெக்டர் இதுக்கான salary package வந்து பாத்தீங்கன்னா மத்தத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி. அது எவ்வளவுனா 18200 அப்படின்றது இனிஷியல் பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆனா இதுக்கு வேகன்சி வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க 367 அப்படின்றத வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுல வந்து டோட்டல் வேகன்சி இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து டிஎம்ஏ அதே மாதிரி டிடபிள்யூஏடிபி சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி ஜிசிசி இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க கரெக்டா வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனை நல்லா படிச்சுட்டு சரிங்களா வேகன்சி லிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை நல்லா படிச்சுட்டு அதுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க சரிங்களா. எல்லாருமே வந்து இத கரெக்ட்டா கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேகன்சி டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திருந்தோம். போஸ்ட் பிரெஃபரன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். இப்போ வந்து இன்டர்வியூ டேட் வந்து எப்பைல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சரிங்களா. அதாவது வந்து டிகிரி லெவல் போஸ்ட் ஏஇ போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 7ல இருந்து இனிஷியலா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு டேட்ல இருக்கும். நீங்க வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு செக் பண்ணுங்க. அக்டோபர் 7ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி டிப்ளமோ லெவல் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 21ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. உங்களுக்கு என்னைக்கு அப்படின்றத நீங்க வந்து என்ன பண்ணணும் அந்த வெப்சைட்ல நான் எப்படி செக் பண்றதுன்றது சொல்லியிருக்கேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் பிரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கான கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் சரிங்களா. எல்லாருமே வந்து எல்லா போஸ்டிங்குமே செலக்ட் பண்ணுங்க. எந்த ஒரு போஸ்டிங்கையும் மிஸ் பண்ணாதீங்க. இன் கேஸ் வந்து நீங்க எனக்கு இந்த போஸ்டிங் மட்டும் தான் வேணும் மத்த போஸ்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வேணா பாத்தீங்கன்னா அதாவது 2 கிரேடட்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த போஸ்டிங் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த போஸ்டிங்ல மட்டும் தான் செலக்ட் ஆகி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்க வந்து எந்த கிரேடட்ல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க போஸ்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ற மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கங்க. அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கவுன்சிலிங் போகும்போது. அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் சரிங்களா. ஃபர்தரா வேற இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து போஸ்ட் பிரெஃபரன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ டிப்ளமோல ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் வந்து முதல்ல நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இன்கேஸ் நான் வந்து இது கவுன்சிலிங் போகும்போது அதுக்கான வேகன்சி வந்து இல்லை அப்படின்னா நான் அடுத்து செகண்ட் வந்து இப்போ நான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இல்லைனா டிராஃப்ட்மேன் அது கொடுத்துருக்கேன்னா அதுக்கு நான் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது அந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருந்ததுன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதுல வேகன்சி இல்லைன்னா ரெண்டாவதா நீங்க என்ன பிரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான
இது கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல கொடுத்திருப்பாங்க. அந்த போஸ்டிங்கை நீங்க என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து ஆர்டர் பிரெஃபரன்ஸ் தான் வந்து கேக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு வந்து நீங்க முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கங்க, டாப் டு பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ். அப்புறம் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மார்க் இன்டர்வியூ அண்ட் கைடன்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. என்னையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பத்தி வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. கம்மிங் சாட்டர்டேல இருந்து ஆரம்பிக்குது. சரிங்களா? இதுல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி பிரான்ச்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மொத்தம் 27 பிரான்ச்சஸ் வந்து நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த 27 பிரான்ச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்லாட் படி பிரிச்சு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம், இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கீழ இந்த இன்டர்வியூக்கு வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். சரிங்களா? அந்த லிங்கை ஓபன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. சரிங்களா? நீங்க வந்து நம்ம அகாடமில வந்து இன்டர்வியூ அண்ட் கைடன்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அதை ஓபன் பண்ணி என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது எதுக்கெல்லாம் கண்டக்ட் பண்றோம்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, இசிஇ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? அந்த லிங்க்ல நீங்க ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபையா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்க அந்த பிரான்ச்சோட அட்மினே வந்து உங்களை டைரக்டா கால் பண்ணி என்னைக்கு இன்டர்வியூ வரணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. கம்மிங் சாட்டர்டேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்க இதுவரைக்கும் யாரனா ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ரெஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா என்ன டவுட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9500259300. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இது பத்தி எல்லா டவுட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த இன்டர்வியூ வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. வரப்போற இந்த 2024ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுல 1:3 ரேஷியோ கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எல்லாருக்கும் வந்து கூட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து இதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். வரப்போற 2024 உங்களுக்கான சிறப்பான வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். இதை நல்லபடியா பயன்படுத்தி வரப்போற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.